மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பாருங்க கால் பாலம் பாலமா வெடிச்சுட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க சின்ன வெடிப்பு இருக்கும், நிறைய வெடிப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பெரிய பெரிய வெடிப்புகள் ஆழமா இருக்கும். ஓகேங்களா? இதை நிறைய புண்ணாவும் ஆயிட்டு இருக்கும், அது மேல சேத்து புண்ணும் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதை பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கூட சேத்து புண்ணும் சேர்ந்து வந்துட்டு இருக்குங்க அப்படிம்பாங்க. ஆனா மெடிக்கல் டெர்மினாலஜில இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செரோசிஸ் காலில் மட்டும்தான் வருமா? இல்லைங்க, கையிலயும் வர்றது உண்டு. கையிலயும் பாத்தீங்கன்னா கை நல்லா வறண்டு போய் நல்லா வெடிச்சிடும். பாலமா வெடிக்கிறதும் உண்டு, லைட்டா வெடிக்கிறதும் உண்டு. இந்த தோல் அப்படியே உரியும். இதை செரோசிஸ் அப்படிம்பாங்க. இந்த செரோசிஸ் எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கை காலு நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்றது இருக்குங்க. போதுமான ஈரப்பதம் அப்படின்றது இருக்கணும். அந்த ஈரப்பதம்ன்றது இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, ரொம்ப வறட்சி, அதிகப்படியான வறட்சி, அது இந்த செரோசிஸ் வர்றதுக்கு ஒரு காரணம். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் ஏதாவது இருக்குன்னா, HLA-B27 பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த செரோசிஸ் வரும். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னா என்னன்னா, உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பையே, நம்ம தோலையே, நம்ம எலும்பையே, நம்மளோட எலும்பு மஜ்ஜையே, நம்மளோட சதைகளையே எதிரியே நினைச்சு செயல்படுறது. இதைதான் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த HLA-B27 பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பெயின் வரும். அதாவது ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செரோசிஸும் சேர்ந்து வரலாம். சொரியாசிஸ் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு செரோசிஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு இந்த செரோசிஸ் வரதுக்கு. மெயின் ரீசன் அதிகப்படியான வறட்சி தான் காரணம். சரிங்க, இப்போ செரோசிஸ் வந்துருச்சு. இது லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குங்க. அதாவது யாருக்கு ஜாஸ்தி இருக்கும், கம்பேரிட்டிவ்லி லேடிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தாங்க இருக்கு இதனோட இன்ஸ்டன்ஸ். சரிங்க, இப்போ செரோசிஸ் இருக்கு, இந்த கை காலெல்லாம் பாலமா வெடிச்சிடுது. நாங்க என்ன பண்ணலாம் இதுல இருந்து வெளியே வரதுக்கு அப்படின்னீங்கன்னா, சர்டன் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் இருக்குங்க. இதுக்கு பாருங்க, மருந்து மாத்திரைகள் ஹோமியோபதியில நிறைய இருக்கு இந்த செரோசிஸை கம்ப்ளீட்டா கிளியர் பண்றதுக்கு. பியாண்ட் தட் நாங்க சர்டன் டயட்னு சொல்லுவோம். அது என்னென்ன டயட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உடம்பு ரொம்ப சூடு பண்ணக்கூடிய உணவு முறைகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகப்படியான கத்திரிக்காய், கருவாடு, கோழிக்கறி, மீன் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கலாம், அதிகப்படியா சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? நிறைய ஸ்வீட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பால் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது அவங்களோட கண்டிஷன் பொறுத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழத்துல பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசொலை, மாங்காய், மாம்பழம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா ஹீட் அது ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதனால எள்ளு கொள்ளு கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோப்பு அப்படின்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள் குளியல் பொடி ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த குளியல் பொடி என்ன அப்படின்னா, அதனோட நான் ஒரு காம்பினேஷன் சொல்றேங்க. இவங்களுக்கு நாங்கள் குளியல் பொடியில பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50 விதமான குளியல் பொடி சொல்லுவோம். இந்த மாதிரி செரோசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன குளியல் பொடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயிறு ஒரு கிலோ வாங்கிக்கணும். வாங்கி நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஜா இதழ் ஒரு 100 கிராம், ஆரஞ்சு தோல் ஒரு 100 கிராம், ஓட்ஸ் ஒரு 100 கிராம், குப்பமேனி தழை ஒரு 100 கிராம், மஞ்சள்ல பாத்தீங்கன்னா லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் செரோசிஸ்க்கு மஞ்சள் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். கையில இங்க தானே போறாங்க கையும் காலையும், சோ பிரச்சனை இல்லை. சோ மஞ்சள் ஒரு 100 கிராம், சந்தனம் ஒரு 50 கிராம். இது எல்லாத்தையும் வாங்கி கடையில கொடுத்து நல்லா அரைச்சிட சொல்லுவோம். மிஷின்ல அரைச்சிட்டு நல்லா ஜெலிச்சிட சொல்லுவோம். அந்த கோர்ஸ் பவுடரை ஸ்க்ரப், யாராவது வீட்டுல இருக்கவங்க அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜெலிச்சு அந்த ஃபைன் பவுடர் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை தான் இவங்களை யூஸ் பண்ண சொல்லுவோம். இவங்க குளிக்கிறதுக்கே அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பாதத்துலயும் உள்ளங்கையிலயும் இருக்க வறட்சி தான் உடம்பு ஃபுல்லும். அதனால நாங்க என்ன பண்ண சொல்லுவோம், உடம்பு ஃபுல்லும் அந்த வறட்சி நிறைய இருக்குன்னா என்ன ஆகும்னா, தோல் சுருக்கும் ஜாஸ்தி வரும். இன்னொன்று தோல் எல்லாம் அப்படியே ரொம்ப மில்லிஸ் ஆயிடும். ஸோ அதனால அந்த வறட்சியை ஓவர் கம் பண்றதுக்கு ஏஜ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும். உடம்பு ஃபுல்லுமே இந்த பவுடர் போட்டு குளிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ண சொல்லுவோம்னா, இந்த பவுடர் போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அந்த பவுடர்ல போட்டு கொஞ்சம் பால், பச்சை பால் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, கொஞ்சம் இந்த தேங்காய் எண்ணெயை கைக்கு நல்ல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மசாஜ். ஒண்ணு தேங்காய் எண்ணெய் மசாஜ், இல்ல நெய் மசாஜ், இல்லைன்னா வெண்ணெய் கொஞ்சம் போட்டு லைட்டா இப்படி ஒரு தேய்ச்சி அந்த ஒரு மசாஜ் பண்ணி இந்த கைக்கு ஒரு நொரிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லுவோம். கொடுத்துட்ட பின்னாடி இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா, இந்த பவுடர் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்ல கையில அப்ளை பண்ணி பேக்கா இருக்கணும். பேக்கு கால்லையும் கையிலையும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற சொல்லுவோம். ஊறிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா குளிச்சிட சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜர் ஒன்று சொல்லுவாங்க. காலில் நிறைய சாஃபிங் இருக்கு, காலில் நிறைய வெடிப்பு இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மெயினா அப்படின்னா, ஒரு பெரிய பேசன்ல நல்ல கதன்னு தண்ணி எடுத்துட்டு சொல்லுவோம். தண்ணி எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ற சோப்பு ஏதாவது ஜஸ்ட் கிளென்சிங்க்கு காலை போட்டு
கொஞ்சம் லைட்டா அந்த சோப் போட்டு பியூமிக் ஸ்டோன் விக்குது பாத்தீங்களா, காலை தேய்க்கிற கல்லு. அது ரொம்ப பாலமா வெடிச்சிருந்துச்சுன்னா பியூமிக் ஸ்டோன் போட்டு தேய்க்க முடியாது. அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க, இந்த குளிக்கிறதுக்குன்னு கூழாங்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கூழாங்கல்ல கால்ல நல்ல ஒரு மீடியமா அது வழவழன்னு இருக்கும். அதை போட்டு நல்ல காலுக்கு ஒரு நல்லா தேய்ச்சிட்டு அந்த தண்ணியில முக்கி வைக்கணும், தேய்ச்சிடணும். தண்ணியில முக்கி வைக்கணும், தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளீனா ஆயிட்ட பின்னாடி என்ன பண்ண சொல்லுவோம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது டெய்லி செய்ய சொல்லுவோம். நல்ல இவ்ளோ வேஸ்லின், அந்த வேஸ்லினை வந்து கொஞ்சமா இவ்வளோண்டு ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு அந்த வேஸ்லின் எடுத்துட்டு அந்த வேஸ்லினை கால் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிட்டு படுக்க சொல்லுவோம். இது வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த டயட்டு இந்த காலுக்கு இருந்தா இது, அதே மாதிரி குளியல் பொடி இது ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி ரெகுலராகவே கையும் காலையும் ஈரம் இல்லாம, அதாவது எண்ணெய் பசை இல்லாம வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது அப்படிம்போம். அதுக்கு என்ன ஆப்ஷனா, ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் கையில காலில் போட்டு லைட்டா ஒரு தடவி விட்டுணும். ஒரு லைட்டா, நிறைய போட்டீங்கன்னா கால் வழுக்கி விழுந்துருவீங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, இந்த குளியல் பொடி எங்களுக்கு செய்ய முடியல அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியே காலுக்கு கைக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வெறும் ஓட்ஸ் சொல்லுவோம். அந்த ஓட்ஸை வந்து என்ன சொல்லுவோம், பவுடர் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். அதுல பச்சை பால் போட்டு சொல்லுவோம். ஒரு 2 நிமிஷத்துல அது வந்து நல்ல குழன்னு ஆயிடும் பாத்தீங்களா. அது ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு அதை போட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். கைக்கு காலுக்கு அந்த ஓட்ஸ் பேக் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். கூடவே வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். எப்போ வந்து செரோசஸ் ஜாஸ்தி இருக்கோ, டீஹைட்ரேஷன் அப்படின்றது இருக்கவே கூடாதுங்க. 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், மோஷன் ஃப்ரீயா போயிடணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஜிஐடி, அதாவது உணவு குழலை வந்து ஜிஐடின்றது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், உணவு குழல். அந்த உணவு குழலை வந்து சுத்தமா வச்சுக்க சொல்லுவோம். கழிவுகள் உடம்புல இல்லாம பாத்துக்க சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, டெய்லி காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை மோஷன் போயிடணும். முடியல அப்படின்னா காலையில ஒரு முறையாவது ஃப்ரீயா மோஷன் போயிடணும். ஸோ என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லுவோம். அதே மாதிரி மோஷன் ஒரு நேரமாவது ஃப்ரீயா போயிடணும். ஒரு சிலர் நாங்க என்ன பண்ணாலும் மோஷனே போக மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நாங்க சொல்லுவோம். அது என்னன்னா, கடுக்காய் பொடி. சாயங்காலம் ஒரு 7 மணிக்காவே சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்து ஒரு சின்ன கிளாஸ்ல 1/2 கிளாஸ் தண்ணியில போட்டு கதன்னு தண்ணியில போட்டு கலந்து குடிச்சிட்டு சொல்லுவோம். அப்போ பாடினோட டாக்ஸின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியாயிடும். அதாவது மறுநாள் காலையில மோஷன் ஃப்ரீயா போயிடுவாங்க. மோஷன் ஃப்ரீயா போனாலே ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இந்த ஜெரோசிஸ் இத்தனை விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த ஜெரோசிஸ், அதாவது பாத வெடிப்பு, கை வறட்சி, கால் வறட்சி அத்தனையும் வந்து நார்மல்சி கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.